ஃபைப்ராய்ட் சிம்டம்ஸ் மெயினாக வந்து 50% ஏசிம்டமேட்டிக்காக இருந்தாலுமே அது அதர் 50%க்கு என்ன இருக்கும்னா டிஸ்மெனோரியான்னு சொல்கிறது சிவியர் அப்டாமினல் பெயின் டூரிங் மென்சஸ், அதாவது பீரியட்ஸ் அப்போ அதிகமாக பெயின் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அதிகப்படியான மாதவிடாய் போக்குன்னு சொல்கிறது ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். அந்த பீரியடில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 days வந்து கிளாட்டாக பாஸ் பண்ணுவாங்க. ஸோ சில பேருக்கு அது தெரிய கூட தெரியாது. அந்த அளவுக்கு அனிமிக் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரெத்லெஸ்னஸ் ஆகி தான் வருவாங்க. அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சிம்டம்ஸ். அவுட் ஆஃப் 10 பீப்புளில் 2 or 3 பீப்புள் வந்து ஆல்மோஸ்ட் 8 months ப்ரெக்னென்ட் அளவுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் வச்சுட்டு வந்ததை பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும்போது அந்த வெயிட் ஆஃப் த ஃபைப்ராய்டு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த நம்ம யூரின் மூத்திரப்பைக்கு போகிற யூட்ரியன் டியூப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யூரிட்டர்ன்னு சொல்கிறது அது மேலே ப்ரெஷர் இருக்கிறதும், அதே மாதிரி பிளாடர் மூத்திரப்பை மேலேயும் வந்து அழுத்திட்டே இருக்கிறதுனால அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் நிறைய பேருக்கு இருக்கும்.